வணக்கம் everyone. ஸோ நெட் ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே 2 சப்ஜெக்ட்டு நம்ம தவறாமல் கவர் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒன்று தான் மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அல்லது மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, a particle of rest mass m0 and energy E என்னாவது collides with another particle at rest. ஓகேவா? ஸோ அந்த அனதர் பார்ட்டிகளுடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா வித் த சேம் மாஸ். ஓகே, புரியுதா? ஸோ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஸோ தட் ஆஃப்டர் த collision. There may be 4 particles of rest mass m0. ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, a particle of rest mass m0 அண்ட் எனர்ஜி E இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள் வந்து அதே அளவு ரெஸ்ட் மாஸ் m0 இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய மோதுது. அப்போது அதில் கிடைக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆஃப்டர் கொலிஷன். ஸோ ஒரு பார்ட்டிகளுக்கு பிஃபோர் கொலிஷனில் ஒரு எனர்ஜி இருக்குமா, அந்த E1ன்னு வச்சுப்போம். ஓகே, பிஃபோர் கொலிஷன். ஓகே, இதே மாதிரி E2ன்னு இன்னொரு எனர்ஜி வந்து ஆஃப்டர் கொலிஷன் வருது. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆஃப்டர் கொலிஷன் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து மினிமம் எவ்வளோ வேல்யூ இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய மினிமம் என்ன வேல்யூ இருக்க முடியும். இன்னொரு ஹிண்ட் இதில் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த கொலிஷன் ஒரு பார்ட்டிகிள் வந்து 2 பார்ட்டிகிள் வந்து 4 பார்ட்டிகளாக மாறுது. ஓகேவா? ஒரு m0 அப்படிங்கிற மாசுள்ள ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு m0 அப்படிங்கிற பார்ட்டிகிளுடைய கொலைட் ஆகுது. ஸோ இந்த கொலிஷனுக்கு அப்புறம் ஒரு 4 பார்ட்டிகிள்ஸ் வந்து உருவாகுது. அது எல்லாமே m0ங்கிற மாசோட இருக்குது. ஸோ இந்த கொலிஷனில் இது வந்து ஆஃப்டர் கொலிஷன், அது பிஃபோர் கொலிஷன். ஓகே, ஸோ இந்த கொலிஷனில் நமக்கு மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னது, இன்வேரியன்ட் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். எப்படின்னானது இது வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க, லேப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்கொயர் மைனஸ் மொமெண்டம், லேப் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய மொமெண்டம் இன்ட்டு சி ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி இன் லேப் ஃப்ரேமில் நமக்கு தெரியும். அது என்னது, டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் லேப் ஃப்ரேம். வந்து இ லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இ ப்ளஸ் m0 சி ஸ்கொயர். அடுத்து இதே இதில் மொமெண்டம், அது வந்து பி லேப், அது பி தான், ஸ்மால் பி. ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், S is equal to E plus m0 c square whole square minus b square minus m0 square c power 4. இது வந்து எலக்ட்ரிசிட்டி மொமெண்டம் is equal to e square minus m square m0 square c power 4 divided by c அப்படிங்கிறதுல வந்துருக்கு.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு s is equal to 2 m naught square c power 4 plus 2 e m naught c square அப்படின்னு. ஸோ இது எதில் வருது? இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பிஃபோர் கொலிஷன். ஓகே, இதே மாதிரி ஆஃப்டர் கொலிஷன் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன எழுதுவோம்? 4 பார்ட்டிகல்ஸ் ஒன்று கிடைக்குதா? அதை நம்ம என்ன எழுதுவோங்க? இஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம், இது என்ன சொல்லுவோம்? 4 பார்ட்டிகல் இருக்குதா? ஸோ 4 × m naught c square. ஓகே, அதுக்கடுத்து இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வேரியன்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம 16 ஸ்கொயர் c power 4 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த இது வந்து ஆஃப்டர் கொலிஷன். இது வந்து ஆஃப்டர் கொலிஷன் நமக்கு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது இன்வேரியன்ட்டாக என்னது? பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் சேமாக இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிடலாமா? 2 m naught square c power 4 plus 2e m naught c square equal to 16 m naught c square வருமா? ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணால் is equal to 14 m square c power 4 divided by m naught c power 4. இங்கே ஸோ 7 m naught c square அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் is equal to 7 m naught c square. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் பி கிளியர். ஸோ இது எப்படி வந்திருக்கும் பாருங்கள். ஒரு கான்செப்டில் இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம்.